இசட் பவர் இன்டர்நேஷ்னல் டீம் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்கள். ஸோ நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டோக்கன் பாக்கெட் அப்படிங்கிற ஒரு வேலட்டோ இல்லை மெட்டா மாஸ்க் அப்படிங்கிற ஒரு வேலட்லேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டாலரை இல்லை டாயை இல்லை பாலிகனை பார்த்திங்கன்னா இன்னொருத்தருக்கு எப்படி அனுப்புறது, எப்படி அட்ரஸ் எடுக்கிறத நாம் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டோக்கன் பாக்கெட்டுக்குள்ளே நம்ம போகிறோம். ஸோ டோக்கன் பாக்கெட்டை பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஃப்ரண்ட் பேஜ் கிடச்சிருக்கும். ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஜை பொறுத்தவரை நமக்கு டாய்ங்கிற அட்ரஸ் தேவை அப்படின்னா நம்ம இல்லை பாலிகனுங்கிற அட்ரஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், டாய்ங்கிற கரன்சியை டச் பண்ணோம்னா போதும். அதில் கீழே பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன், ரிசீவர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரிசீவரை நம்ம டச் பண்ணோம்னா நம்மளுடைய அட்ரஸை பார்த்திங்கன்னா காப்பி பண்ணி, அதாவது ஸ்கேனர் இருக்குது பாருங்கள், அதுக்கு கீழே QR கோடு அந்த காப்பின்னு இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா இங்கே காப்பின்னு கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த காப்பி ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொருத்தருக்கு நம்ம சென்ட் பண்ணுறது என்ன பண்ணணும்னா, ஸோ நம்ம வாட்ஸ்அப்புக்குள்ளே போகணும். ஸோ வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் நமக்கு யாருக்கு சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்களுடைய நம்பரை டைப் பண்ணி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம அருண் சாருக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்னா நான் அருண் சாரோடைய நம்பரை டைப் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதில் நான் அந்த மெசேஜ் இதில் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் பேஸ்ட் கொடுத்தோம்னா பேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த அட்ரஸ் அவருக்கு போயிடும். இப்போ அவர் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அட்ரஸுக்கு டாலர் அனுப்புறதுனா எப்படி அனுப்பலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அட்ரஸை நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் நீங்கள் வாட்ஸ்அப் வந்ததுக்கப்புறம் இதை நாம் காப்பி பண்ணுறோம். ஸோ இந்த காப்பி பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நான் காப்பி பண்ணியிருக்கனால இதை காப்பி பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கிங்க. மேலே பார்த்திங்கன்னா 3 புள்ளி இருக்கும். இந்த 3 புள்ளியை டச் பண்ணி காப்பினிங்கன்னா காப்பி ஆயிரும். ஸோ காப்பி ஆனதுக்கப்புறம் மீண்டும் பார்த்திங்கன்னா நம்ம டோக்கன் பாக்கெட்டுக்கு போகிறோம். ஸோ டோக்கன் பாக்கெட்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு வேலட்டை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பணத்தை அனுப்புறதுக்கு, இந்த டாலர் அனுப்புறதுக்கு அந்த அட்ரஸ் அங்கே காப்பி பண்ணியாச்சு. இப்போ இந்த வேலட்டில் எவ்வளோ டாலர் இருக்குது, ஸோ பாலிகன் அனுப்பணுமா, சிஎஸ் அனுப்பணுமா, டாய் அனுப்பணுமா அப்படிங்கிறத நாம் டிசைட் பண்ணிட்டு அனுப்பிக்கலாம். அதுக்கு நம்ம எப்படி அனுப்பணும் அப்படின்னு கேட்டால் இந்த டாய்ங்கிறது இதை டச் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர்னு ஆப்ஷன் கீழே பாருங்கள் இருக்கும் லெஃப்ட் சைடு கார்னரில். இந்த ட்ரான்ஸ்ஃபரை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்திங்கன்னா அட்ரஸை பேஸ்ட் பண்ண சொல்லும் ரிசீவர். ஸோ ஸ்கேனர் இருக்கும், பக்கத்தில் இருந்தோம்னா ஸ்கேனரு. ஸோ இந்த அட்ரஸை இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம்னா அட்ரஸ் இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ டாலர் அமௌண்ட்டுன்னு போட்டுக்கோ அது கீழே பக்கத்தில் ஒரு $10 அனுப்பணுமா, $10 டைப் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே நேராக டைரெக்டாக பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லோடிங் ஆகும். ஸோ இந்த லோடிங் ஆகும்போது உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அடுத்தது ஒன்று ஃபிங்கர் பிரிண்ட்டாக இருக்கும், இல்லைனா பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ இந்த பாஸ்வேர்டை ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ நமக்கு கன்யூ கேட்குது. ஸோ இங்கே இந்த இடத்துல பாருங்கள் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் கேட்குது, ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தாச்சு. கொடுத்த அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா இந்த டாலர் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து சென்ட் ஆயிடுச்சு. ஸோ சென்ட் ஆனதை பார்த்திங்கன்னா இங்கே கேன்சல் ஆக்டிவேஷன் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஏதாவது மெசேஜ் செட் பண்ணி வச்சுருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆனது தெரியும். இந்த இடத்துல நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் எந்த அட்ரஸ்லேருந்து எந்த அட்ரஸ்க்கு அனுப்பியிருக்கீங்கிறத நம்மளால் வாட்ச் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன பண்ணலான்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பின நபருக்கு அனுப்பிட்டிங்கன்னா அவர் அங்கே பார்த்துக்குவார். ஸோ அப்போ நமக்கு இங்கே மொத்தம் $29 இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா $19 இருக்குது. ஸோ இந்த $19 அப்போ $10 எங்கே போயிருக்கு, எந்த அட்ரஸ்க்கு போயிருக்குன்னு நம்ம பார்க்குறத நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் யாருக்காவது அனுப்புகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அட்ரஸில் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இங்கே செக் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் இந்த $10 நான் அனுப்புனது இங்கே உள்ளே வந்தாச்சு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இமீடியட்டாகவே பார்த்திங்கன்னா மைக்ரோ செகண்ட்லேயே பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆயிரும். ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நாம் இன்றைக்கி டோக்கன் பாக்கெட்டில் ஒரு வேலட்டை க்ரியேட் பண்ணதை நம்ம பார்த்துருந்தோம் ஆல்ரெடி ஒரு வீடியோவில். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிசீவர் அட்ரஸ் எப்படி எடுக்கிறது, அந்த அட்ரஸில் எப்படி பார்த்திங்கன்னா நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது டாலரை அப்படிங்கிறதையும் நாம் பார்த்தாச்சு. ஸோ இது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக புரிஞ்சிருக்கும். நீங்கள் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆயிரும். ஸோ தேங்க்யூ லீடர், தேங்க்யூ ஸோ மச்.